வெல்கம் டு ஆப்ஷன் ட்ரிக்கி அச்சீவர்ஸ். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 10/1/2022. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி காலையில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, அது வந்து பாசிட்டிவில் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனது, அதுவும் பாசிட்டிவில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அமெரிக்கன் மார்க்கெட் வந்து நியூட்ரலாக இருக்குது. சரிங்களா, இதுவும் பாசிட்டிவ்க்கு வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்றைக்கி எல்லாமே ஓவராலாக பாசிட்டிவ் ஆயிரும். அடுத்தது ஜப்பான் மார்க்கெட் பார்க்கலாம். ஜப்பான் மார்க்கெட் நிக்கி 225 வந்து பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி சைனா மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த மார்க்கெட் எல்லாமே நம்மளுக்கு இன்னும் இந்தியன் மார்க்கெட் ஓப்பனாக இருக்க 2 ஹவர்ஸ் இருக்குது, 9:15 ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட்டும் அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிட்டானா எனக்கு மார்க்கெட் பை ட்ரெண்டு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதில் வந்து பார்த்திங்கன்னா பிஇபிக்கு மேலே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி நிற்கிதோ அதில் நம்ம என்ட்ரி போய்க்கலாம். ஓகேங்களா, சரி இப்போ சார்ட்டை பார்த்து நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கான்செப்டை பார்த்துடலாம். இந்த கான்செப்ட் என்னென்னா, இந்த எல்லோ கலர் லைன் வந்து பிரேக் இந்த பாயிண்ட்டு. சரிங்களா, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து சப்போர்ட்டு, இது S1 S2, அதுக்கப்புறம் மேலே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் R1 R2. இப்போ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டு. சப்போஸ் இந்த R2 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகி நின்ட்டானா அது மார்க்கெட் ரேலியாக போய் ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிரும். அதே S2 பிரேக் பண்ணி இங்கே சஸ்டெயின் ஆகி நின்னோன்னா ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா, இதான் இது. இப்போதைக்கு நம்ம டிசம்பர் மந்த்தும் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது, இப்போவும் ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்குது. சரிங்களா, நம்மளுக்கு எப்போ R2க்கு மேலே போகிறோனோ அது இப்போ தான் ட்ரெண்டு. சரிங்களா, இப்போ வந்து பிஇபிக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம பை ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷனில் போகிறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி டே ட்ரேட்லேயும் கால் ஆப்ஷன் போகிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கால் ஆப்ஷனில் போக முடியும். அப்படி இல்லைன்னா இப்போ எது சப்போர்ட் பண்ணால் அந்த சைடு என்ட்ரி போய்க்கும். சரிங்களா, இப்போதைக்கு பொசிஷன் ட்ரேட் எடுக்கல, நம்ம டே ட்ரேட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து மந்த்லி பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நிற்கிது மார்க்கெட்டு. அப்படிங்கும்போது நம்ம பை ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா இந்த ஹை இந்த கேண்டிலோட ஹை பார்த்திங்கன்னா 18,000 இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த 18,000 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு நம்மளுக்கு வந்து பையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜாக்பாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணலைன்னா மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும். சரிங்களா, ஆனாலும் இன்றைக்கி நம்ம என்னென்னா ரேஞ்சுன்னு கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்குவோம். சப்போஸ் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஜாக்பாட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நிஃப்டி சிங்கப்பூர் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்ச் மார்க்கெட்டாக கன்சிடர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா மந்த்லி பிஇபிக்கு மேலே இருக்குது, R1க்கு மேலே R2 கிட்ட போய்ட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆகி இந்த R2 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஜாக்பாட்டுக்கு வாய்ப்பு. சப்போஸ் இங்கேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தானா மார்க்கெட் ரேஞ்சு, அப்போ நம்ம ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏன் நான் ரேஞ்ச் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ வந்து பேங்க் நிஃப்டி R2 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு R2 பிரேக் பண்ண வாய்ப்பு கம்மி தான். சரிங்களா, என்ன ரீசன்னா இங்கே நிறைய சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் இது இதுவும் R2 பிரேக் பண்ணி பேங்க் நிஃப்டி R2 பிரேக் பண்ணால் மட்டும்தான் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுங்க. அப்படி ட்ரெண்டு ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து இப்போ பேங்க் நிஃப்டி மேலே போயிடுச்சு, ஆனால் நிஃப்டி வந்து மேலே போகாது. சரிங்களா, அதனால தான் நான் ரேஞ்ச் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ண சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஇபிக்கு மேலே தான் இருக்குது. இது வந்து வீக்லி பிஇபி லைனு, அதுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். சரிங்களா, மேலே இருக்குது, அதாவது நிஃப்டி வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு R2க்கு மேலே போனால் மட்டும்தான் ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைன்னு வைங்களேன், மார்க்கெட் இதுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் நம்மளுக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான். இதே பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ R2 கிட்ட தான் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவும் மேலே போயிட்டு நிஃப்டியும் R2 பிரேக் பண்ணி மேலே போயிட்டோன்னா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் தைரியமாக போய்க்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். இன்றைக்கி வந்து என்னென்னா மந்த்லிலேயும் ரேஞ்சாக இருக்குது, வீக்லிலேயும் ரேஞ்சாக இருக்குது. என்ன ரீசன்னா நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணல. நிஃப்டி வந்து நம்மளுக்கு பை ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணால் பேங்க் நிஃப்டி கூட சேர்ந்து ட்ராவல் ஆகி போயிடும். சரிங்களா, நம்மளுக்கு வந்து இன்னும் 2 ஹவர்ஸ் மார்க்கெட் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து 9:15க்கு என்ன நடக்குது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் பை ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் சேர்ந்து பை ஆயிரும். சரிங்களா, அப்போ நீங்கள் கால் ஆப்ஷனில் போய் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து இந்த லெவல்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன், டே ட்ரேடிங் லெவல்ஸ். இப்போ வந்து டே ட்ரேடிங் பேங்க் நிஃப்டி மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட்டுலேயும் கால்லையும் எங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணுங்கிறதுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா, அதுக்குண்டான பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். என்ட்ரி எக்ஸிட் கொடுக்க மாட்டேன். கால் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, புட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு மட்டும் கொடுத்துருவேன். அதுக்கு கொடுத்துட்டு கடைசியில் நான் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறது. சரிங்களா, உங்களை வந்து நான் இங்கே என்ட்ரி எடுங்க இங்கே எக்ஸிட் பண்ணுங்கிறதுக்காக இல்லை. சரிங்களா, அதுக்கப்புறம் இதுக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துங்கன்னா நீங்கள் டெலிகிராமில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் அதுக்குண்டான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.